செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் ஐஜி பொன்மாணிக்கவேல், தமிழகத்தில் 38,500 கோவிலை கையில் வைத்துக் கொண்டு நான் கோவிலுக்குள் நுழைய மாட்டேன் என்று கூறி முதல்வர் ஆட்சி செய்கிறார். அதற்கென்று ஒரு அமைச்சரை மட்டும் நியமித்துள்ளது சரியானது அல்ல என்றும், திமுக, அதிமுக 2 ஆட்சியிலுமே கோவில்கள் புறக்கணிக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். கோவில் ஊழியர்களை 400 ரூபாய் சம்பளத்தில் நியமிக்க வேண்டும் எனவும், தென்காசி கோவிலில் தீ வைத்த சம்பவத்தில் குற்றவாளிகளை காவல்துறையினர் கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் கூறினார். 38,658 கோயில நான் கண்ட்ரோல்ல வைப்பேன். எப்படி வைப்பேன்? ஒரு நாளைக்கு 14 ரூபா வருமானம் வருது, அந்த கோயில நான் விட மாட்டேன்றாரு. சார், இதெல்லாம் யாருக்கும் தெரியல, இந்துக்களுக்கு இந்த இயக்கங்கள்லாம் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஒரு நாளைக்கு 14 ரூபா வருமானம் வர்ற கோயில கூட நான் விட மாட்டேன் அப்படின்றாரு சீஃப் மினிஸ்டர். நிர்வாகத்துக்கு உள்ள வந்தா மொத்தத்துல நீங்க வரி போடுறது நிர்வாக வரின்னு போட்டீங்களா, அது முடிஞ்சு போச்சு இல்ல. இந்த நிர்வாக வரி போக தணிக்கை வரி அப்படின்னு சொல்லி அது ஒரு 220 கோடி ரூபாய் போடுறாங்க. பழைய கவர்மெண்ட் எடப்பாடி போட்டது 220 கோடி. இதெல்லாம் கேட்க ஆள் இல்ல சார், நீங்களே கேட்க மாட்டீங்க, என்னையெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. இதுல மொத்தம் தமிழ்நாட்டுக்கு பிரிக்க மாட்டாங்க. அதை தான் சார் சொன்னதை நான் ஏற்றுக்கொள்ளல. சின்னங்களுக்குன்னு கொடுப்பாங்க. அந்த சின்னம் 3500 சின்னங்களுக்கு இப்படி கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சின்னங்கள் எவ்வளவு அப்படிங்கிற கணக்கு எனக்கு தெரியல சார். மதுரையில் பிராமணர்கள் பாதுகாப்பு சட்டம் இயற்றக் கோரி இந்து மக்கள் கட்சி சார்பில் உண்ணாவிரத போராட்டம் அர்ஜுன் சம்பத் தலைமையில் நடைபெற்றது. போராட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அர்ஜுன் சம்பத், அண்ணாவும் கருணாநிதியும் பிராமணர்களை சேர்த்தனர், ஆனால் முதல்வர் பெரியாரின் அடிமையாக உள்ளார் எனவும், முதல்வர் பிராமணர் கோரிக்கையை ஏற்க மறுப்பதாகவும், எல்லோருக்குமானவராக இல்லை என்றும் சாடினார். பிராமணர்களின் கோரிக்கையை முதல்வர் ஏற்கும் வரை நடவடிக்கை எடுப்போம் எனவும், இவ்வாறு பிற சமூகங்கள் மீது இழிவாக பேசும்போது பிசிஆர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படுகிறதோ, அதுபோல பிராமணர்களை அவதூறாக பேசுபவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார். மதுரை புதுவிளாங்குடி பகுதியில் தமிழ்மணி அறக்கட்டளை சார்பில் இலவச கண் சிகிச்சை மற்றும் பொது மருத்துவ சிகிச்சை மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கலந்து கொண்டார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், ஞானசேகர் மட்டும்தான் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் விவகாரத்தில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என கமிஷனர் பேட்டி கொடுப்பது திமுக அரசின் அழுத்தம்தான் காரணம் என்று சாடினார். கம்யூனிஸ்ட் பாலகிருஷ்ணன் திமுக அரசை கண்டித்து உள்ளதாகவும், போராட்டம் நடத்தவில்லை என்றால் மக்களின் பிரச்சனையை எப்படி கொண்டு செல்ல முடியும் என பாலகிருஷ்ணன் கேள்வி கேட்பது நல்லது என்றும் கூறினார். பதவியை நான் ரிசைன் பண்றேன்னு சொன்னார் பாருங்க. இந்த மாதிரி ஒரு காவல்துறை அதிகாரி காக்கி சட்டை போட்டவர் எப்படி, இது மாதிரி சில அதிகாரி இருக்காங்க. ஆனா அதிகாரிகள் மிரட்டப்படுகிறார்கள். இப்ப சென்னையில கூட கமிஷனர் பாருங்க, அவர் ஏன் திடீர்னு பேட்டி கொடுக்கிறாரு? அரசோட அனுமதி பெற்றாரா என்னன்னு தெரியல. அதுல ஞானசேகர் மட்டும் சம்பந்தப்பட்டிருக்காருன்னு சொன்னா அவருக்கு கொடுத்திருக்க அழுத்தம் தான். அது 24ஆம் தேதி கைது செய்யப்பட்டு 25ஆம் தேதி விடுதலை பண்ண பிறகு ஈரோட்டில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் ஜி.கே. வாசன் தலைமையில் தமிழக அரசுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும், இந்த சம்பவத்தால் தமிழகத்தில் பெண்கள் மற்றும் மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை உள்ளதாகவும், கல்லூரி மாணவியர்களுக்கு திமுக அரசு பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தியும், சம்பந்தப்பட்ட நபர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கவும், பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி வழங்க வலியுறுத்தி தமிழக அரசுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் பேரணி நடைபெற்றது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் மாணவிக்கு நடந்த கொடுமை, அதற்கு முழுமையாக விடை கிடைக்காமல் லட்சக்கணக்கான பெற்றோர்களும் மாணவிகளும் அச்சத்தில் இருப்பதுதான் தமிழகத்தினுடைய உண்மை நிலை. குற்றவாளியை கைது செய்தாலும் அவன் என்னென்ன குற்றம் செய்திருக்கிறான், இதுவரையிலே எவ்வளவு குற்றங்கள் இதுபோல செய்திருக்கிறான், யார் ஒரு சாதாரண குற்றவாளிக்கு பின்பலமாக இருந்திருக்கிறார்கள். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்ட நிர்வாக ஆலோசனைக் கூட்டம் கழக தலைமை நிலைய செயலாளரும் திருச்சி வடக்கு மாவட்ட செயலாளருமான முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகர் தலைமையில் நடைபெற்றது. இதில் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கலந்து கொண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான செயல்பாடுகள் குறித்து ஆலோசனை வழங்கினார். ஆலோசனைக் கூட்டத்திற்கு முன்னதாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், அண்ணா பல்கலைக்கழக மாணவியர் பிரச்சினைகள் நல்ல காவல்துறை அதிகாரிகளை வைத்து விசாரணை செய்வது தவறல்ல எனவும், சிபிஐ விசாரணை இருந்தால்தான் மாநில அரசு தலையீடு இல்லாமல் இருக்கும் எனவும், சிபிஐ அறிவிக்கப்பட்டு வந்தால்தான் நேர்மையாக இருக்கும் என்றும் கூறினார். மேலும் பழனிசாமி மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ளதாகவும்,
இதுவரை தப்பித்து வருவது திமுகவுடன் கள்ளக்கூட்டணி வைத்துள்ளதால் தான் என்று சாடி பேசினார். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய வந்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சுவாமி தரிசனம் செய்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் இடி ரெய்டு என்பது காலதாமதமாக நடைபெற்றுள்ளதாகவும் இது முன்னதாகவே நடந்திருக்க வேண்டும் என்றும் கூறினார். தமிழகத்தில் லஞ்ச ஊழல் தலைவிரித்து ஆடுவதாகவும் டெல்லியில் யாரை சரிக்கட்ட சென்றிருக்கிறார் என்று தெரியவில்லை எனவும் விமர்சனம் செய்து பேசினார். சோதனை செய்தது மட்டுமல்லாமல் அமைச்சரின் வீட்டில் என்ன ஆவணங்கள் பிடிபட்டது என்பதை தெரிவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். ரொம்ப லேட்டுங்க அவங்க வீட்டுக்கு ரெய்டு பண்ணது. இது முன்னாடியே நடந்திருக்கணுங்க. ரொம்ப தாமதமா ரெய்டு போயிருக்காங்க. சரிங்களா? ஏன்னா அந்த அளவு இன்னைக்கு லஞ்சம் ஊழல் தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு ஆளுங்கட்சியில. அதனால நான் பல முறை இதை சொல்லியிருக்கேன். நானும் வேலூர் மாவட்டம் தான். அங்க என்னெல்லாம் பிரச்சனைகள் நடக்குது என்பது எனக்கு தெளிவாக தெரியும். அதனால இப்ப நடந்த ரெய்டே மிக காலதாமதம். இன்னைக்கு அவரு டெல்லிக்கு போய் யாரை சரி கட்டுறதுக்காக டெல்லிக்கு போறாருன்றது தெரியல. ஆனா ஒரு விஷயம் மட்டும், ரெய்டு போறது மட்டும் இல்ல, என்ன ஆவணங்களை அங்க பிடிச்சிங்க என்பதை மக்களுக்கு உள்ளங்கை நெல்லிக்கனியா தெளிவுபடுத்தணும். ரெய்டு போறீங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது மக்களுக்கு தெரியறதே கிடையாது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.